الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلما أسلم وتله للجبين. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, அல்லாஹ் தஆலா நம்மை இந்த ஈதுல் அல்ஹாவுடைய அந்த தொழுகைக்காக ஒன்று சேர்த்திருக்கிறான். எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இதே போன்று சொர்க்கத்திலேயும் அல்லாஹ் நம் எல்லோர்களையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் சந்தோஷமான நிலையில் சொர்க்கம் செல்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. இந்த உட்காரும்போது இந்த சஃப்லேயே கரெக்டாக உட்காருங்க. முக்கியமாக ஜும்மாவுடைய நாளில், இந்த நாள்லேயும் அப்படி கரெக்டாக உட்காந்துட்டா தொழுக ஆரம்பிக்கும் போது எந்திரிச்சு சஃபை சரி செய்ய நல்லாயிருக்கும். இல்லைன்னா பின்னாடி இருந்து உங்கள் தோள்களை தாண்டி 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 முன்னாடி வந்து உட்காருவோம். அதனால் உட்காரும்போதே சஃபில் இடம் இருந்தால் முன்னாடி வந்து உட்காருங்க. நேற்றே பேசியாச்சு, என்ன பேசுகிறதுன்னு இல்லை. முன்னாடி வாங்கினேன், பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி வந்துடுங்க, வரிசையில் உட்காருங்க. பின்னாடி வரவங்க பின்னாடி இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு குடும்பம் செய்த தியாகத்தை நினைவு கூறுவதுதான் இந்த ஹஜ் பெருநாள், ஈதுல் அல்ஹா உடைய தினமாக இருக்கிறது. தந்தையும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார், தாயும் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டார். எனவே மகனும் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடியவராக இருந்தார். அல்லாஹ்வுக்காக எதையும் அர்ப்பணிக்க, எதையும் தியாகம் செய்ய தயாராக இருந்தாங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நம்ம வருடம் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு 35 இடங்களில் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனிலே கூறுகிறார். அதில் 15 முறை சூரத்துல் பக்ராவிலே மட்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்த தன்மைகளை அல்லாஹ் சொல்லுவான். ஒவ்வொரு இடத்துல இன்ன இப்ராஹீம லஹலீமுன் அவ்வாஹும் முனீப், இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபா வலம் யகு மினல் முஷ்ரிகீன் ஷாக்கிரன் லிஅன்உமிஹி இஜ்தபாஹு வஹதாஹு இலா சிராத்தி முஸ்தகீம். என்ன அல்லாஹ், அவர் ஒரு உம்மத் என்றால் ஒரு சமுதாயம் ஹைரான விஷயங்களில், நல்ல குணங்களில், நல்ல விஷயங்களில் அவரை பின்பற்றுவதற்கு மிக தகுதியானவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அனித்தப மில்லத இப்ராஹீம ஹனீஃபா,
இப்ராஹிமுடைய மார்க்கத்தை, இந்த பரிசுத்தமான ஒப்பற்ற அந்த மார்க்கத்தை பின்பற்றுவீராக என்று அல்லாஹ் நம்முடைய நபிக்கு சொன்னான். அப்படிப்பட்டவர் கானித்தல் இல்லாஹி, அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடியவர். நம்ம கிட்ட அதுதான் இல்லை. நம்ம எல்லோரும் பேரளவில் முஸ்லிம்களாக இருக்கிறோம். பேர் வைத்திருக்கிறோம். அப்துல்லா, அப்துல் குத்தூஸ், அப்துல் ரஹீம், அப்துல் ரஹ்மான் அப்படின்னு பேரு. ஆனால் முழுமையாக அல்லாஹ் கட்டுப்படுகிறோமா என்றால் அது கேள்விக்குறிதான். யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்திடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு இல்லாமல் மார்க்கத்துக்குள்ளே முழுமையாக வந்து விடுங்கள். எது எனக்கு சரியாக இருக்குதோ அதை நான் பின்பற்றிக் கொள்வேன். எது என்னுடைய மனோ இச்சைக்கு மாற்றமாக இருக்கிறதோ அதிலிருந்து நான் விலகிக் கொள்வேன். அதுவல்ல மார்க்கம். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எது ஒன்றை செய்ய சொன்னார்களோ அதற்கு அப்படியே கட்டுப்படுதல். இது கால லஹு ரப்பு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சொன்னான், அடிபணிந்து விடுங்கள், கட்டுப்பட்டு விடுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான். இது கால லஹு ரப்பு அஸ்லிம். அடுத்து அவங்க என்ன சொன்னாங்க? கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலத்தின் ரப்புக்கு நான் முழுமையாக அடிபணிந்தேன், கட்டுப்பட்டேன். 80 வயசுக்கு மேல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்தாங்க. வயோதிகத்தில் ஒரு குழந்தை பிறப்பதும் அந்த குழந்தையின் மீது அந்த வயோதிகராக இருக்கக்கூடிய தந்தை எவ்வளவு பாச பிணைப்போடு இருந்திருப்பார், அந்த தாயும் எவ்வளவு பாசமாக இருந்திருக்கும். 80 வயசுக்கு மேல நீங்க கல்யாணம் பண்ணவுடனே அடுத்து குழந்தை எதிர்பார்க்கிறோம். ஆனா அங்க 80 வயசுக்கு மேல ஒரு குழந்தை பிறக்குது, எவ்வளவு அன்பாக இருந்திருப்பான். 99 வயதுக்கு பிறகுதான் இஸ்ஹாக், யாக்கூப் அவங்கெல்லாம் 80 வயசுல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறக்கலாம். எவ்வளவு பாசமாக வச்சிருந்திருப்பாங்க. அல்லாஹ் சொன்னான், 2 பேரையும் கொண்டு போய் பொட்டல் காலில் விட்டுட்டு வாங்க. ஏன் எதுக்கு எதுவுமே கேட்கல, கொண்டு போய் விடுங்க. கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க. 2 பேரையும் விடுறாங்க. ஒரு பையில கொஞ்சம் பேரித்தம்பலம், கொஞ்சோண்டு தண்ணி கொடுத்துட்டு பிள்ளையும் மனைவியையும் இறக்கி விட்டுட்டு எழுதுறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இது சம்பந்தமாக சொல்லுகிறார்கள், திரும்பியே பார்க்கல, வேகமா நடக்கிறாங்க. பின்னாடியே வராங்க மனைவி. இப்படி விட்டுட்டு போறீங்களேன்னு திரும்பவே இல்லை, பதிலும் இல்லை. இப்படி விட்டுட்டு போறீங்களே என்ன? மனம் நடக்கிறான். பின்னாடியே இந்த அம்மா நடந்தே வருது. கேட்கிற எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. ஒரு கேள்வி கேட்டாங்க, அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ் இதை கொண்டு உங்களுக்கு கட்டளையிட்டானா? கேள்வி இதுதான். பதில் ஆமாம், முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மட்டும்தான் பதில். அல்லாஹு அமரக பிஹாதா, ஆமாம். அப்ப அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். முடிஞ்சிடுச்சு. கலகலம் போய்கிட்டே இருக்காங்க. பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க, எழுதுறாங்க. அது ஒரு கணவாய்க்கு பக்கத்துல போய் அவங்களுடைய பார்வை விட்டு மறைந்து, பிள்ளைய மனைவிய பார்க்கறதை விட்டு மறைந்து அந்த பக்கம் போய் நின்றுதான் துவா செய்தாங்க. பைத்துல்லாவை நோக்கி நின்று, ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸர்இன் இன்த பைத்திகல் முஹர்ரம், இரட்சகனே, நான் என் பிச்சலங்களில் என்னுடைய சந்ததிகளில் சிலரை நான் இங்கே தங்க வைத்திருக்கிறேன். எப்படிப்பட்ட வாதி, எப்படிப்பட்ட ஒரு இடம்? வைரதி ஸர்இன் இன்த பைத்திகல் முஹர்ரம், கண்ணியமான உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலே எந்த தண்ணியும் இல்லை, எந்த விவசாயம் இல்லை, எந்த மக்களும் இல்லை, பொட்டல் காட்டிலே
என் மனைவியையும் என் பிள்ளையும் விட்டு வந்திருக்கிறேன். ரப்பனா லியுகீமுஸ் ஸலா என்ற அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவதற்காக. எப்படி? முதல்ல தொழுகை. ரப்பனா லியுகீமுஸ் ஸலா ஃபஜஅல் அஃஇததம் மினன் நாசி, அதுதான் மக்களின் சிலரின் உள்ளங்களை அவர்கள் பால் நேசம் கொள்ளக்கூடியதாக ஆக்கி ஃபஜஅல் அஃஇததம் மினன் நாசி தஹ்வி இலைஹிம், தொழுகைக்கு பிறகுதான் வர்ஸுக்ஹும் சாப்பாடு. அதுக்கு பிறகு அதை பத்தியே கேட்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் அதை பத்தியே கேட்டாங்க. எங்க மனைவி பிள்ளையுடைய கண் பார்வைக்கு அப்பால் போய் பைத்துல்லாவை முன்னோக்கி நின்று செய்த துஆ. ஃபஜஅல் அஃஇததம் மினன் நாசி தஹ்வி இலைஹிம் வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன், அவர்கள் நன்றி உடையவராக ஆக வேண்டும். எப்படி? தந்தை அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு மனைவியும் பிள்ளையும் விடுகிறார். இது அல்லாஹ்வுடைய கட்டளை தானா என்று கேட்டுவிட்டு மனைவி அப்படியே கட்டுப்படுகிறார். பச்சை குழந்தை, தண்ணி இல்லாத, விவசாயம் எதுவுமே இல்லாத ஒரு இடத்தில் என்ன ஆயிடுச்சு? காலி ஆயிடுச்சு. தண்ணியும் காலி ஆயிடுச்சு, பேரித்தம்பளமும் காலி ஆயிடுச்சு. ஏதாவது சாப்பிட்டாதான் தாய்க்கு என்ன செய்யும்? உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். அதிலிருந்து தன் தனையனுக்கிறா பிள்ளைக்கு அமுதூட்ட முடியும். இந்த நிலையில தான் தாய் தன்னுடைய தாகத்துக்காக அதை தனித்து விட்டால் பிள்ளையுடைய பசியையும் போக்கி விடலாம் என்று தண்ணிக்காக ஓடுனதுதான் சஃபாவும் மர்வாவும். சஃபாவின் மேல் ஏறுகிறார்கள், யாரையும் காணும், எதையும் காணும். மருவாவின் மேலே ஏறுகிறார்கள், அங்கேயும் யாரையும் காணும், எதையும் காணும். மருவாவில ஏறி நிற்கும் போதுதான் சப்தம் கேட்கிறது, குழந்தையினுடைய சப்தம், அழுக்குரல். அங்கே வந்தால் மலக்கு ஜம்சம் நீர் ஊற்று என்ன செய்து பொங்கி வருகிறது. இன்றைக்கு அந்த சை செய்கிறார்களே ஆஜிகள், சஃபாவிலிருந்து மருவாவுக்கு 7 தடவை ஓடுகிறார்களே, அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடுனது தான் அது. அதைதான் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? உம்ராவிலேயும் ஹஜ்ஜுகள்லேயும் அந்த சை செய்கிறோமே அந்த இடத்துல, அதுதான் அந்த குழந்தை எப்படி கட்டுப்படக்கூடியதாக இருந்தது. தந்தை வயோதிகத்திலே பெற்றெடுத்திருக்கிறார், பிள்ளை நடக்க ஆரம்பிக்கிறது, தந்தையோடு சேர்ந்து பணி செய்ய, வேலைகள் செய்ய ஆரம்பிக்கிறது. வாலிப வயசு. فلما بلغ معه السعي قال يا بني إني أرى في المنام رؤيا الأنبياء وحي. அந்த குழந்தை நடக்க ஆரம்பிக்கிறது, வாலிபத்தை அடைகிறது, வேலை செய்வதற்கு தகுதியாக ஆகிறது. இந்த நேரத்தில் அல்லாஹ் கனவிலே காண்பித்தான் 3 தடவை. முதல் தடவை கனவை காண்டார்கள், அவரை அறுத்து பலியிடுவது போல. இது அல்லாஹ்விடம் இருந்து உண்டானதா அல்லது ஷைத்தானிடம் இருந்து உண்டானதா? எழுதுகிறார்கள் யௌமு தர்வியா, 8வது நாள். 2வது நாளும் என்ன செய்கிறார்கள்? கனவு காண்கிறார்கள். அதே மாதிரி தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதாக. அப்பொழுது உறுதி கொள்கிறார்கள், இது அல்லாஹ்விடம் இருந்து வந்ததுதான் என்று தெரிந்து கொண்டதினால், என்று அறிந்து கொண்டதினாலே அந்த நாள் யௌம அரஃபா, நேற்றைய தினம். 3வது நாளும் அதே கனவை காணுகிறார்கள், யௌமுன் நஹர், அறுத்து பலியிடக்கூடிய இன்றைய நாள். சொன்னாங்க பிள்ளைகிட்ட, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அத்பஹுக, நான் உன்னை அறுத்து பலியிடுவது போல் கனவிலே கண்டேன். ருயல் அம்பியாய் வஹ்யுன், நபிமார்களுடைய கனவும் வஹிதான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க. அத்பஹுக, உன்னை நான் அறுத்து பலியிடுவது போல் கண்டேன். ஃபங்குர் மாதா தரா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய யோசனை என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஃபங்குர் மாதா தரா கால யாவதி ஃபால் மா துமர், நீங்க அல்லாஹ் உங்களுக்கு கனவில என்ன கட்டளை இட்டானோ அதை நீங்க செய்யுங்க. எப்படி புள்ள எப்படி கட்டுப்படுது பார். இன்றைக்கு எல்லாரிடமிருந்தும் வரக்கூடிய பிரச்சனை, கம்ப்ளைண்ட், எது நம்மள்ட்ட கொண்டு வந்து நம்மள்ட்ட சொல்றது இதுதான். என்னன்னா, என் பிள்ளை என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான். என் பிள்ளை அது ஆம்பளை பையனாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையாக கேட்க மாட்டான்.
நாம் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டோமா? இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கட்டுப்பட்டாங்க, அல்லாஹ் சொன்னதுக்கு அப்படியே அடிபணிந்தாங்க. அவங்களுடைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் உம்மு இஸ்மாயில் அவங்க அப்படியே கட்டுப்பட்டாங்க. அல்லாஹ் இந்த ரெண்டு பேர் தாயும் தந்தையும் அல்லாஹ்வுக்கு முழுமையாக அடிபணிந்து அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்வதற்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்ததினால் பிள்ளை எப்படி உருவாகி இருக்கிறது? அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடியதாக தன்னை தியாகம் செய்வதற்கு பிள்ளையும் தயாராகிறது. பிள்ளையும் தயாராகிறது. மாட்டேன் என்று சொல்லியிருக்கலாமே. அல்லாஹ் நாளினால் என்னை பொறுமையாளர்களில் ஒருவராக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று தந்தை இடத்திலே இந்த பிள்ளை சொல்லுது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. ரெண்டு பேர் இப்படி இருக்க வேண்டும். ஒரு தகப்பனும் தாயும் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடியவராக இருந்தால் பிள்ளையும் அது மாதிரி என்ன செய்யும்? நம்ம சொல் பேச்சை கேட்கக்கூடியதாக அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முழுமையாக கட்டுப்படக்கூடிய பிள்ளையாக இருக்கும். இல்லையானால் எப்படி இருக்கும்? ரெண்டு பேரும் அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில்ஜபீன் வநாதைனாஹு ஐயா இப்ராஹீம். ரெண்டு பேருமே அல்லாஹ்வுக்கு முழுமையாக அடிபணிந்த பொழுது, கட்டுப்பட்ட பொழுது என்ன செஞ்சாங்க? அந்த பிள்ளை முகத்தை பார்த்தால் தன்னுடைய உள்ளத்துல ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பிள்ளை எப்படி படுக்க வச்சாங்க? மல்லாக்க முகத்தை அந்த பக்கமாக வச்சு படுக்க வச்சாங்க. படுக்க வச்சு தயாராயிட்டாங்க. தயாராகி எங்க அறுக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. ஆனா கத்தி அறுக்க மறுக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் இட்ட போது நெருப்பு சுடல. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நெருப்பு என்றால் சுடும், நெருப்பு சுடல. அது அல்லாஹ்வுடைய கட்டளை. இங்கேயும் கத்திக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை, அறுக்க கூடாது. இன்னைக்கு குர்பானி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் பார்த்து என்னுடைய நண்பர் அடிக்கடி சொல்வாரு, எழுதியிருக்கிறார் நினைக்கிறேன், உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்னை அறுப்பதற்கு? நீ என்ன இப்ராஹிமா என்று ஒவ்வொரு குர்பானி பிராணிகளும் கேட்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த குடும்பம் எப்படி அல்லாஹ்வுக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டு நடந்ததோ அதே மாதிரி உன் குடும்பம் முழுவதும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதா? உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்னை அறுப்பதற்கு? பாறையில கத்தி வைத்து அடிக்கிறாங்க, பாறை ரெண்டா போகுது. ஆனால் கழுத்துல இருக்கிற தோல் அறுபட மாட்டேங்குது. அல்லாஹ் தஆலா நாம் அடிக்கடி சொல்றதுதான், 40 ஆண்டுகளாக சொர்க்கத்திலே மேய்ந்து கொண்டிருந்த ஆடை அங்கிருந்து வேகமாக அல்லாஹ் இறக்கி வைத்தான் என்று எழுதுகிறார்கள் தஃசீரில், குர்ஆனுடைய விளக்க உரை. நாம் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தால் நம்முடைய குடும்பம் என்ன செய்யும்? அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரியான தியாகங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய தியாகங்களை அல்லாஹ்வுக்காக செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கலாம். இப்போ விளங்கி கொள்ளணும், இந்த ஒரு குடும்பத்தினுடைய தியாகத்தை நினைவு கூறுவது தான் இன்றைய தினம். அல்லாஹ் தஆலா விளங்க தௌஃபீக் செய்வானாக. அதே மாதிரி அல்லாஹ்வுக்காக நாம் எதையும் தியாகம் செய்வதற்கு அல்லாஹ் மிகப்பெரிய தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.